மிக முக்கியமான காய் நகரத்தில் என்ன பாத்தீங்கன்னா தன்னுடைய எதிரிகளோட நேருக்கு நேரம் போது தைரியம் இல்லை. அதாவது ஸ்டாலின் உதயநிதி போட்டியிட்ட தொகுதிகளில் இவர் பிரச்சாரத்துக்கு போகவே இல்லை. அதுக்கு பதிலாக தான் ஸ்ட்ராங்கான டிஎம்கே எதிர்ப்பு அலையை உண்டாக்கிட்டாங்களே. இவர் அந்த தொகுதிகளை பிரச்சாரத்துக்கு போகாததுக்கும் நிறைய பிரச்சாரங்களை இவர் கட்டடிச்சதுக்கும் இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அதை நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். ஆனா இதே நேரத்தில் தன்னுடைய எதிரிகளால் தூண்டப்பட்ட தன்னுடைய குடும்பத்தாரர்களுடைய வாயை சரியான நேரத்தில் விஜய் அடைச்சிருக்காரு. நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் த்ரிஷா கூட நிச்சயதார்த்த வீட்டுக்கும் அட்லி வீட்டு சீமந்தத்துக்கும் சேர்ந்து போனப்ப பயங்கர பிரச்சனை வந்தது. சங்கீதாவால டைவர்ஸ் கேஸ்னு பயங்கர பிரச்சனை வந்தது. சங்கீதா ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்க போறாங்க, விஜயோட எல்லா வண்டவாளங்களையும் தண்டவாளத்துல ஏத்த போறாங்கன்னு பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஏப்ரல் 20ஆம் தேதி டைவர்ஸ் கேஸ் நடக்கல, இவங்க வாய்தா வாங்கிட்டாங்க. சங்கீதாவோட பேச்சு அப்படியே ஒரே மூச்சிலே அடங்கி போச்சு. அவங்க அதுக்கப்புறம் வாயை திறக்கவே இல்லை. அந்த டைவர்ஸ் மேட்டர் அப்படியே புஷ்னு ஆயிடுச்சு. விஜயோட அப்பா எஸ் சந்திரசேகர் எலெக்ஷனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அழுதுகிட்டே பேட்டி கொடுத்து தன்னுடைய மகனுக்காக ஓட்டு சேகரிச்சார். அதாவது எலெக்ஷன் நேரத்தில் இவருக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுப்பாங்க, இவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட இவருடைய குடும்பத்தார்கள் அப்படியே அடக்கப்பட்டார்கள். சோ இதுவும் விஜயை பத்தி தமிழ்நாட்டு பெண்கள் மனசுல இருந்த கிரேஸ் குறையாம இருந்ததுக்கான முக்கியமான ஒரு காரணம்.